இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு பாடுகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வேதனை போனால் அடுத்த வேதனை தொடர்கிறதாய் காணப்படுகிறது. ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை நம்ம தொடர்கிறதாய் காணப்படுகிறது. இதிலிருந்து எப்போது நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உன் வேதனையின் காலம் முடிந்து விட்டது. அந்த வேதனையின் கால முடிவுக்குள்ளாக நீ கடந்து வந்திருக்கிறாய். பயப்படாதே என்று சொல்லுகிறார். வாசிக்கிற கேளுங்க. யோபு 42 அதிகாரம் 10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் வேதனை காலம் முடிந்து உன் சிறையிருப்பின் காலம் முடிந்து ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்திற்குள்ளாய் நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் உபத்திரங்கள் வழியாய் கடந்து வந்திருக்கலாம். யோபுடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள், வேதனையான சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய வேதனை காலம் முடிய வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இவ்வளோ நாட்கள் உங்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். இனி மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருப்பார். ஏன்னா யோபுடைய வேதனை காலம் முடிந்து போயிற்று. அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனை காலங்கள் முடிகிற நிலைமைக்குள்ளாக நீ கடந்து வந்திருக்கிறாய். எதையெல்லாம் இழந்து போனேன் என்று சொல்லி நினைக்கிறாயோ அதை கூட ஆண்டவர் இரட்டிப்பாய் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக, சந்தோஷத்தின் காலத்துக்களாய் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் உனக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்து உன்னை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும், எல்லா வியாதிகளும், எல்லா கடன் பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் இந்த நாளில் திருப்பப்படுவதாக சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, அவருடைய வேதனை காலம் முடிந்து சந்தோஷமும் சமாதானமாக ஆண்டவருடைய வாழ்க்கை வாழ ஆண்டவரை நீங்கள் உதவி செய்ய. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாள் அவனோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.